ஹலோ எவ்ரிவன், ஐ பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 28/4/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நீட் யூஜி 2025 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4th May 2025 அன்னைக்கு தேர்வு நடக்க போகுது. இந்த தேர்வில் எத்தனை தேர்வு மையங்கள், எத்தனை நகரங்களில் நடக்குது, எத்தனை வெளிநாடுகளில் நடக்குது அப்படிங்கிற தகவல்களையும், இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு அதிகம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேர்வு நடக்கக்கூடிய தேர்வு மையங்களில் டைட்டர் விஜிலன்ஸ், தேர்வு நடக்கக்கூடிய தேர்வு மையங்களில் டைட்டர் விஜிலன்ஸ் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் வரைக்கும், அதாவது நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அதுக்கப்புறம் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு எந்த விதமான அப்டேட்டும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த வருடம், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி 2025 அன்று எத்தனை தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடக்குது, நீட் தேர்வு நடக்குது அப்படிங்கிறதையும், இந்த டைட்டர் விஜிலன்ஸ் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீட் யூஜி 2025 செட் ஃபார் May 4th வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெற உள்ளது. டைட்டர் விஜிலன்ஸ் திஸ் டைம். சரி, அது என்ன டைட்டர் விஜிலன்ஸ் பார்த்துடலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி will conduct NEET UG 2025 on Sunday at 5,500 exam centers. அப்போது 5,500 தேர்வு மையங்களில் இந்தியா முழுமையும் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் 14 அப்ராட் சென்டர்ஸ்லேயும் நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த தகவல் தெரிவிக்குது. மார்க்கிங் எ ஷார்ப் இன்க்ரீஸ் ஃப்ரம் த லாஸ்ட் இயர். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 4,750 4,750 எக்ஸாம் சென்டர்ஸ் தான் இருந்தது. அதை விட இந்த ஆண்டு 5,500 அப்படிங்கிற எண்ணிக்கையாக உயர்த்தப்பட்டுள்ளது. அப்போது கிட்டத்தட்ட 750 சென்டர்ஸ், 750 சென்டர்ஸ் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்ப்ரெட் ஓவர் 571 cities this year. The test will be held across. இதில் வந்து 552 நகரங்கள் இந்தியாவிலும் 14 வெளிநாட்டிலும் நடைபெற உள்ளது. மானிட்டர்ட் பை எஜுகேஷன் மினிஸ்ட்ரி 180 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த தேர்வு நடக்கக்கூடிய தேர்வு மையங்களையும் இந்த நகரங்களையும் 180 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் மூலமாக மிக நுண்ணியமாக கவனிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன் சம் ஸ்டேட்ஸ் சச் அஸ் அஸ்ஸாம் ஃபாலோயிங் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர். அஸ்ஸாம் போன்ற நகரங்களில் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, அஸ்ஸாமில் நடக்கக்கூடிய நீட் தேர்வுகள் அனைத்தும் எங்கே நடக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூஷனில் தான் நடக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்போது அதாவது அரசு நடத்தப்படும் பள்ளிகளிலும் தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று அஸ்ஸாம் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேண்டிடேட்ஸ் ஹேவ் பீன் அலாட்டட் சென்டர்ஸ் பேஸ்டு ஆன் த பிரைமரி ஆன் த ஃபஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ். அப்போது இந்த தேர்வு மையம், அதாவது மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப முதல் ஆப்ஷனே வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 சென்டர் வந்து நீட் அப்ளிகேஷன் போடும்போது கேட்டுருந்துருப்பீங்க. இதில்
யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கேட்டிருந்தீங்களோ அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸஸை அலாட் பண்ணியிருக்காங்க. லீடிங் டு எக்ஸ்பேன்ஷன் இன் செவரல் சிட்டிஸ். அதற்காக எந்தெந்த சிட்டிஸில் அதிகமான மாணவர்கள் கேட்டிருக்காங்களோ அந்த சிட்டிஸில் நம்பர் ஆஃப் சென்டர்ஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. நியர்லி 90% ஆஃப் த சென்டர்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டிடியூஷன். இதில் 90% அதிகமான தேர்வு மையங்கள் அப்படிங்கிறது அரசால் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளாக உள்ளன. இதில் இன்க்ளூடிங் கேந்திரிய வித்யாலயா, அப்போது அரசு உதவி பெறும் கேந்திரிய வித்யாலயா, ஜவஹர் நவோதயா வித்யாலயா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த இடங்களில் அதிகபட்சமாக 90% மேலான தேர்வு மையங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி மே மாதம் நடைபெற உள்ளது. மீன்வைல் இது வந்து கியூட்டுக்கான அறிவிப்பு. ஸோ இந்த ஆண்டு தேர்வு மையங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நகரங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 750 அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகமாக தெரிகிறது. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிற தகவல் தெரியவில்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்படிங்கிற அந்த ரவுண்டு ஃபிகர் தான் தெரியுது. ஸோ தேர்வு நடைபெறும் தேர்வு மையங்களுக்கு டைட்டர் விஜிலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுக்காக மாணவர்களோ பெற்றோர்களோ பயப்பட தேவையில்லை. அந்த தேர்வு நடைபெறும் இடங்கள், தேர்வு மையங்கள் அப்படிங்கிறது முழுக்க அந்த டைட்டர் விஜிலன்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு ரிலீஸ் பண்ணும்போது இந்த தகவல் வந்து கொடுத்துட்டாங்க. 552 சிட்டி அப்படிங்கிறது த்ரூ அவுட் த இந்தியா. அதே போல் 14 அப்ராடு சென்டர்ஸ், அப்ராடு சிட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டை விட 750 சென்டர் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் வந்து தேர்வுக்கு முன்னதாகவே கிடைத்துள்ளது. மற்றபடி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதில் எத்தனை பேர் ப்ரெசண்ட்டு, எத்தனை பேர் ஆப்சண்ட்டு அப்படின்ற தகவல் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தேர்வெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அட்டனன்ஸ் சீட்டை வச்சு தான் அந்த எண்ணிக்கையெல்லாம் கிடைக்க வரும். அதில் பார்த்ததுன்னா எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆனாங்க, எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் கூடிய விரைவில் 4ஆம் தேதிக்கு பிறகு கிடைச்ச உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போடுற எல்லா வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, SAPVC யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். இன்னமும் ஒரு 6 நாட்கள் மட்டுமே உள்ளது. மாணவர்கள் முழு ஈடுபாட்டுடன், கண்டிப்பாக முழு ஈடுபாட்டுடன் தான் செய்வீங்க. கடைசி நாள் அப்படிங்கிற, அதாவது கடைசி வாரம் அப்படிங்கிறனால சிறிதும் சோம்பலின்றி இன்னும் பெஸ்ட்டு எஃபர்ட் என்னவோ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் செஞ்சு உங்களுடைய மார்க்கை இந்த மீதமுள்ள ஒரு 6 நாட்களில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலையும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day.